வணக்கம். அடுத்த அயோத்தியா திருப்பரங்குன்றமா? சங்கிகளின் சதித்திட்டம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க கொடுத்து வருகிற ஆதரவாக தான் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளை நன்றாக போடுறோம். இப்ப விஷயத்துக்கு வாங்க. அதாவது இப்ப திருப்பரங்குன்றத்துல நடந்த சமீபத்திய நிகழ்ச்சிகள் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் மிக தெளிவா தெரியுது. என்னன்னா, ஏற்கனவே இந்த ராஜா சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்தை அடுத்த அயோத்தியாவா மாத்துவோம். அந்த மாதிரி மாத்தி இந்துக்களுடைய ஓட்டுகளை போலரைஸ் பண்ணி நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உட்பட தான் இந்த ராஜா பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இதுல புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இது சங்கிகளுடைய இந்த கலவர திட்டம் என்பது ரொம்ப நாளாவே அவங்க முயற்சி பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எதனால இதை நம்ம சொல்றோம்னா, ஒரு ஒரு பிஜேபி பிளஸ் சங்கிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று நீங்க பாத்துட்டு வாங்கலாம். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இவங்களுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்லயுமே அடிநாதமா இருக்கிற ஒரு சமாச்சாரம் இதே கருத்தா தான் இருக்கும். அதாவது மத ரீதியாக மோதல்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்து அதன் மூலம் பெரும்பான்மை இந்துக்களுடைய ஓட்டுகளை பொறுக்குவது என்பது மட்டுமே இவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட நோக்கமாக இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ஏற்கனவே இருந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தெரிய வருது. அதனால அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம திருப்பரங்குன்றத்தை பார்க்கணும். ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்றத்தை பிரச்சனையை போன வருஷமே இதை ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்குனாங்க. இஷ்யூ ஆக்கி அங்க இந்துக்களுடைய உரிமை பறிப்போகுது. அங்க ஒரு இஸ்லாத்தவர்கள் ஒரு மசூதி அங்க வச்சுக்கிட்டு இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸே குறைச்சி மதிப்பிடுறாங்க. அங்க ஆடு கோழி பலியிட்டு திருப்பரங்குன்றத்தினுடைய மலையினுடைய புனிதத்தை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை கட்டி விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது போன வருஷம் அப்புறம் அது கோர்ட்டுக்கு போய் அப்புறம் ஒரு வழியா அது அரசுடைய முயற்சியால முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்ப இந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டி இந்த புது ஒரு இஷ்யூவை, அதாவது பழைய இஷ்யூ தான் புது வடிவத்துல கலப்புறாங்க. அது எப்படின்னா, மறுபடியும் ஒரு பெட்டிஷனை ராமரவிக்குமார்ங்கிற ஒரு பெட்டிஷன் போட வச்சு அவர் ஒரு இந்து முன்னணி தீவிரவாத அமைப்பாளர். அவரு அந்த இந்து முன்னணியில மிகப்பெரிய தீவிரவாதின்னு வச்சுக்கலாம், இந்து தீவிரவாதி. ஸோ அவரை வச்சுதான் இந்த பெட்டிஷனை போடுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும் ஜி.ஆர். சுவாமிநாதன் பெஞ்சுக்கு போச்சுன்னா, அவருடைய அமர்வுக்கு ஒரு வழக்கு போச்சுன்னா என்ன ஆகுங்கிறது நம்ம பல ஆண்டுகளாக பார்த்துட்டு வரோம். அதை தனியாக நம்ம அதை உலகி சொல்ல தேவையில்லை. அதை நம்ம சொன்னோம்னா நம்ம அவருடைய தீர்ப்புக்கு உள் நோக்கம் கற்பிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம அந்த இஷ்யூக்குள்ள போகல. அவருடைய அந்த அமர்வுக்கு வருது. அவரும் என்ன பண்றாரு, ஓவர் ஆக்டிவா அதுல செயல்பட்டு அந்த புதுசா அந்த அதாவது மயில்கல் அங்க ஒண்ணு இருக்கு. அது வெள்ளக்காரங்க காலத்திலேயே கட்டப்பட்ட மயில்கல். அந்த மயில்கல் இந்த தர்காவுக்கும் திருப்பரங்குன்றம் மலைக்குமான அந்த அந்த இடைவெளியை அல்லது அந்த எல்லையை தீர்மானிக்கிற ஒரு மயில்கல் தான். அதுல வேற எந்த குறிப்புகளும் கிடையாது. அது தீபத்தூண் தான் அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இதுவரையிலும் கிடையாது. வரலாற்று ஆய்வு பூர்வமாகவும் எவிடன்ஸ் கிடையாது, இல்ல தொல்லியல் துறை எவிடன்ஸும் எதுவும் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு மயில்கல்லா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த மயில்கல்ல தீபத்தை கொஞ்சம் ஏத்தலாம், நான் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறேன், நான் உத்தரவே போடுறேன், நீங்க போய் 10 பேரோட சேர்ந்து அதுல ஏத்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன். இந்த தீர்ப்புல நமக்கு என்ன இப்ப ஒரு பெரிய விமர்சனம் என்ன இருக்குன்னா, ஏற்கனவே 2014 இதே சம்பந்தமா வேணுகோபால்ங்கிற ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அதுல என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, மிக தெளிவா சொல்றாரு, இப்ப ஏற்கனவே 100 வருஷமா இருந்த நடைமுறையே தொடர வேண்டும். அங்க நீங்க இப்ப இந்த தர்கா பகுதியில இருக்கிற அந்த தூண்ல போய் நீங்க தீபம் ஏற்றும் போது அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள, அதாவது அந்த 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 இடம் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு உரியது. ஸோ அங்க நுழைஞ்சி போனீங்கன்னா போய் அங்க தீபம் ஏற்றும் போது கலவரம் வரும், இதெல்லாம் வீண் பிரச்சனையை உண்டாக்கும். அதனால இது தேவை கிடையாது. இப்ப ஏற்கனவே இங்க ஏத்துறாங்க இல்லைங்களா, பழனி முருகன் கோயில்ல, இது இந்த திருப்பரங்குன்றம் கோயில்ல ஏத்துறாங்க இல்லைங்களா, அந்த கோயில்ல அந்த இப்ப வழக்கமாக ஏத்திட்டு வர அதே இடத்துல இருந்தே ஏத்துங்க, அந்த பிராக்டிஸை தான் தொடரணும், ஸ்டேட்டஸ் கோ தான் தொடரணுங்கிற மாதிரி தான் அந்த வேணுகோபால் ஜட்ஜி தன்னுடைய தீர்ப்புல வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மறுபடியும் 2 ஜட்ஜி கொண்ட ஒரு அமர்வும் அதை உறுதிப்படுத்திருக்கு பாக்குறோம் சப்சிக்வெண்டா. ஆக இந்த தீர்ப்புக்கு எதிராக தான் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பு இருக்கு. அதாவது 2 பேர் கொண்ட ஒரு தீர்ப்பினுடைய அந்த உண்மைத்தன்மையின்மை போக்குற மாதிரி, அதை நல்லிஃபை பண்ற மாதிரி, அதுக்கு எஃபெக்ட் இல்லாத மாதிரி எப்படி ஒரு தீர்ப்பு ஒரு நீதிபதியுடைய தீர்ப்பு எப்படி ஒரு 2 பேருடைய நீதிபதியுடைய தீர்ப்பை நல்லிஃபை பண்ணும், அதை எப்படி ஒரு மதிப்பெழுக்க செய்யும் அப்படிங்கிறது அது நார்மலா உள்ள மக்கள் பொதுமக்கள் இதை கொஞ்சம் தீர ஆலோசனை செஞ்சாங்கனாலே இந்த தீர்ப்புல உள்ள ஒரு குளறுபடி தெரியும். சரி, இந்த தீர்ப்பு இப்படி இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த தீர்ப்பை வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, 10 பேர் போங்க போய் ஏத்துங்க அப்படிங்கிறாரு.
ஸோ இப்ப அந்த இந்து முன்னணி கோஷ்டி வந்து 10 பேரோட வரல, 1000 பேரோட வராங்க. மிகப்பெரிய கும்பலா வரும்போது அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா, இதை வந்து நம்ம இப்படி அனுமதிச்சோம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். 2வது நீதிபதி இன்னொரு மிகப்பெரிய ஒரு தவறுதலான ஒரு முன்னுதாரணத்துக்கு வழிவகுக்கிறாரு. அது என்னன்னா, மதுரை கிளையினுடைய அந்த பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டுள்ள சிஎஸ்ஐஎஃப் என்று சொல்லப்படுகிற மத்திய தொழில் பாதுகாப்பு படையை வந்து ஒரு 50 பேர் கொண்ட படையை அனுப்புறாரு. இவருடைய தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வேற ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு கோர்ஸ் அனுப்புறாரு. அப்ப இதன் மூலம் அவர் என்ன விரும்புறாரு, மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த படையும் தமிழ்நாட்டோட லா அண்ட் ஆர்டர் போலீஸும் சேர்ந்து மோதி ஒரு இனக்கலவரமா வெடிக்கணுங்கிறது இவருக்கு தெரியாதா ஜட்ஜுக்கு? அவங்களுக்கு வந்து அவங்க 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 பாதுகாப்பு இருக்குன்னா அவங்க பாதுகாப்பு தான் அதை பயன்படுத்த முடியும். ஸோ அவங்களையும் ஸ்டேட் போலீஸும் மோத விட்டா இது என்ன மாதிரியான ஒரு பின்விளைவுகளை உருவாக்கும்? இது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்காதா? இதன் மூலம் மக்களுடைய அமைதியான வழிபாட்டு முறைகளுக்கு பங்கம் வராதா? இது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுங்கிறது நமக்கு புரியல. சட்டம் படிச்சவங்க, நீதித்துறையை ரெப்ரசன்ட் பண்றவங்க, நீதி பரிபாலனம் பண்றவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நீதித்துறைக்கும் ஒரு மோதலை ஏற்படுத்துறது நல்ல பழக்கமாங்கிறது தெரியாதா என்ன? இது இது தெரிஞ்சுதான் செய்யறாங்களா, இல்ல வந்து நீதிமன்றம் பெருசா தமிழ்நாடு அரசாங்கம் பெருசாங்கிற அந்த கேள்விக்குள்ள போறாங்களான்னு நமக்கு தெரியல. எது எப்படியோ இவங்க இந்த படையோட போனதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் 144 போட்டு வந்து அவங்கள அனுமதிக்கல. அவங்க சொன்ன இடத்துலயும் தீபத்தை ஏற்றத்துக்கும் அனுமதிக்கல. வழக்கம் போல வந்து இந்த கோயில்ல வழி வழியா ஒரு இந்த 100 வருஷமா எங்க திருப்பரங்குன்றத்துல ஏற்றுவாங்களோ அதே இடத்துல ஏற்றி பக்தர்களுடைய அந்த வழிபாட்டு முறையில எந்த பங்கம் வராம, எந்த இழுக்கும் வராம, அவங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம வழக்கம் போல இந்து அறநிலையத்துறையும் அந்த கோயில் நிர்வாகமும் சேர்ந்து அந்த ஏற்ற வேண்டிய இடத்துல தீபத்தை ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அந்த வகையில நம்ம இப்ப இந்த நேரத்துல என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறோம்னா, இந்த RSS சங் பரிவார் குரூப்பினுடைய சங்கிகள் இருக்காங்க இல்லையா, ஹார்ட்கோர் சங்கிகள், அவங்க வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து அவங்களோட தீவிரமா செயல்படக்கூடியவங்க இந்த இந்து முன்னணி அப்படிங்கிற எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட, எம்ஜிஆரால் ஆதரவு தெரிவிக்கப்பட்ட, ஜெயலலிதாவால் ஆதரவு தெரிவிக்கப்பட்ட இந்த இந்து முன்னணி குண்டர்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் 144 போட்டு இவங்களுடைய இந்த சதி திட்டத்தை, கலவர சதி திட்டத்தை முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பாராட்டி தான் ஆகணும். அதுக்கு நம்ம இன்னொரு காணொலி போடுவோம். ஆனா இப்ப நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புறது என்னன்னா, இந்த இந்து முன்னணி RSS சங் பரிவார் அமைப்புகள் வந்து வட இந்தியாவில் எப்படி அயோத்தியாவில் வந்து அந்த இதை வந்து பாபர் மசூதியை இடிச்சு அது மேல வந்து ராமர் கோயிலை கட்டி அதன் மூலம் வாக்கரசியலுக்கு வந்து வழிவகுத்தாங்களோ, அதே மாதிரி டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி, அதே மாதிரி ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்தி இங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏத்துறது, தீபத்தை ஏத்தின பிறகு அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தங்கிறது, அப்புறம் அந்த தர்காவை இடிக்கணுங்கிறது, இந்த திட்டம் எல்லாம் இவங்களுக்கு வந்து இருக்கு. பிளான்ல இந்த திட்டம் வந்து இருக்குங்கிறது நமக்கு இவங்களோட செயல்பாடுகள் மூலமாகவே தெரியுது. இவங்க பேசுற பேச்சு, இவங்க செயல்படுறது அப்படிதான், இவங்க கரெக்டா நெருக்கடி அரசாங்கத்துக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது இவங்களுடைய திட்டம் என்பது இதுதான் அப்படிங்கிறது. ஆக இந்த திட்டம் தமிழ்நாடு அரசால் முறியடிக்கப்பட்டுள்ளதுங்கிறது ஒண்ணு. 2வது, இந்த மாதிரியான RSS சங் பரிவார அமைப்புகளுடைய கலவர சதி திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படும், தமிழ்நாட்டு மக்களால் எதிர்க்கப்படும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அரசியல்னு வரும்போது தெளிவா வந்து பாஜகவையோ சங்கிகளையோ உள்ள விட மாட்டாங்கிறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கு. இதுவரையும் நடந்த தேர்தல்களே இதுக்கு சாட்சி. ஆகவே இந்த திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாவாக மாற்றக்கூடிய இந்த RSS சங்கிகளுடைய சதி திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்திலும் இது முறியடிக்கப்படுங்கிறதா நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேறொரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.